கடந்த 20 நாளுக்கு முன்னாடி திருச்சியில் பஸ்ஸில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கல்லூரி மாணவி பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருநங்கையை சார்ந்த ஒருவர் அந்த மாணவியை பலமாக தாக்கிய ஒரு வீடியோ பரவலாக எல்லா இடத்துலையும் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்துருப்போம். அப்போ பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் இவங்க யாசகம் கேட்கக்கூடிய பழக்கம் பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாகவும் இருக்குது. அப்போ இந்த திருநங்கை இந்த மாதிரி தாக்குறாங்கல்ல, இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. இது தினசரியே ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏதோ ஒரு ஊரில் ட்ரெயினில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது புதிய ஒரு பழக்கமெல்லாம் ஒன்று, இது ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த பெரிய நிறுவனங்களில் போய் இவங்க வசூலுக்கு போவாங்க, வசூலுக்கு போய் காசை கேட்பாங்க. காசை கேட்டு தரல அப்படின்னா சில பேர் கண்ணியமான முறையில் வந்துடுவாங்க, அப்படியும் இருக்குது. ஆனால் சில நபர்கள் என்ன பண்ணுவோம், ஆபாசமாக திட்டுறது, தங்களுடைய கீழாடிகளை உயர்த்தி காட்டுறது, அசிங்கமாக காட்டுறது, கூட்டத்தில் அவமானப்படுத்துறது. அதாவது யார் தருளையோ அவங்கள அவமானப்படுத்தும் விதமாக ஆடைகளை கீழாடையை தூக்கி இப்படி காட்டுறது, கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறது. அப்போ இந்த மாதிரி நடைமுறை இவங்கள்ட்ட பரவலாகவே இருக்குது. திருநங்கைகள் அப்படிங்க சொல்லக்கூடியவங்கள்ட்ட இருக்குது. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? நம்ம வீடியோ பார்க்குறோம், பேசுகிறோம், தீர்வு தான் என்ன? இது அரசாங்கம் இப்படி தான் இது நடைமுறைப்படுத்தணும், எப்படி இதுக்கு ஒரு தீர்வு காணணும்? இது இஸ்லாத்தின் அனைத்து பிரச்சனை இஸ்லாத்தில் தீர்வு இருக்குது. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஆணினம் பெண்ணினம் அல்லாஹ் அப்படி தான் படைச்சிருக்கிறான். ரெண்டு இனம், மூன்றாவதாக ஒரு பாலினம் கிடையவே கிடையாது. அப்போ ரெண்டு இனம் தான், ஆண் பெண்ணு தான். அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான் குர்ஆனில், படைத்தவன் சொல்கிறான். அப்போ ஒரு ஆம்பளையாக இருக்கும்போது சில நேரங்களில் பெண்மை உணர்வு இருக்கும், சில பெண்ணுக்கு ஆண்மை உணர்வு இருக்கும். இதனாலேயே ஒரு பெண் ஆணாயிர மாட்டாங்க, ஒரு ஆண் பெண்ணாயிர மாட்டாங்க. இவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு சரியான விஷயத்தை கடைபிடிக்க முடியும். இவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படிங்கும்போது இவங்க தப்பான ஒரு நடவடிக்கைக்கு போயிடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் சில ஆண்கள் பெண்களுடைய உணர்வு இருக்கவும் நான் ஒரு பெண்ணு அப்படின்னு நினச்சி சில ஆப்ரேஷன்லாம் பண்ணி பெண்ணாக மாறிக்கிறேன், அவங்க திருநங்கைன்னு சொல்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்து இவங்க ஆண்கள் தான் இந்த மாதிரி நடவடிக்கை ஆரம்பத்திலே கண்டறியப்பட்டு இவங்க தகுந்த முறையில் பேச்சு கொடுத்து கவுன்சிலிங் கொடுக்கும்போது அல்லாஹ்வுடைய மாற்ற முடியும். சமுதாயத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகாமல் போயிடுச்சு. அப்போ இதனால் பிரச்சனை இப்படி வருது. அப்போ இதனால் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தங்களே பெண்கள் மாதிரி ஆடையை அணிஞ்சிக்கிறாங்க, ரயிலில் ஏறி வசூலுக்கு வராங்க, நல்லா மேக்கப் போட்டுக்கிறாங்க, பஸ்ஸில் ஏறி வசூலுக்கு வராங்க, பெண்களை மேலே கையை வைக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்து இவங்க ஆண்கள் தான். இவங்களோட கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குரிய கையாக தான் இருக்கும், பெண்களுக்குரிய கையாக இருக்காது. ஏன் சொல்கிறோம்னா, நம்ம வளையல் கடை போடும்போது பெண்களுக்கு வளையலை கொடுக்கும்போது இந்த வளையலில் சைஸ் இருக்கும். 1க்கு 0 இருக்கும், 1க்கு 4 இருக்கும், 2க்கு 2 இருக்கும், 2க்கு 4, 2க்கு 8, 2க்கு 10. இதான் பெரிய சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெண்கள் நல்ல குண்டாக இருக்கிறவங்களுக்கு 2க்கு 8 போதுமானது, 2க்கு 8 போதுமானது. ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கை அந்த மொழியெல்லாம் வேற வந்து அவங்க 2-10 சாதாரணம் போயிடும். ஆனால் ஆண்களுடைய கையும் பெண்களுடைய கையும் வித்தியாசப்படும், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்போ ஒரு ஆண்கள் இருக்கிறாங்கன்னா இப்போ சாதாரணமாக இருப்பாங்க, 2க்கு 10 போட்டால் போகாது. இப்போ நானே போட்டு பார்க்கும்போது 2க்கு 10 உள்ளே போகாது. அப்போ அதே மாதிரி ஒரு திருநங்கை நம்மள்கிட்ட வாங்கும்போது நம்மளே போது ஒரு ஆண்கள் தான் திருநங்கைகள். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இவங்களோட அறிமுகப்படுத்திக்கிற அதுக்காக நம்ம சொல்கிறோம். அப்போ ஆண்கள் தான் இவங்க. அப்போ இவங்க விலையில் வாங்குவாங்க, எங்கிட்ட விலையில் வாங்கியிருக்க வாங்கும்போது 2க்கு 10 சாதாரண உள்ளே போகாது, போட்டால் போகாதுங்க. அது ரொம்ப குண்டாக பெண்கள் 2க்கு 10 போட்டால் தொலைவு உள்ளே போயிடும். இவங்க அது போகாது. ஏன்னு கேட்டால் ஆண்களுடைய கை தான் இருக்கும். அப்போ இவங்க ஆண்களாக தான் பார்க்கப்படணும். இப்போது ஒரு ரயிலுக்கு போகிறாங்க வசூலுக்கு, ஒரு யாசகம் யார் கேட்பாங்க? கண் பார்வை இல்லாதவங்க கேட்பாங்க, அது ஒரு நியாயம் இருக்குது. இயலாமல் இருக்கிற அவங்க நியாயம் இருக்குது, அவங்க வேலையே செய்ய முடியாமல் ஒரு நியாயம் இருக்குது, யாசகம் கேட்குற நியாயம் இருக்குது. இவங்க உடல் திடகாத்திரமாக இருக்குது, வலிமையாக இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் இந்த யாசகம் கேட்குறாங்க? இது அவங்கள சிந்திச்சு பார்க்கணும். நம்ம குறை சொல்வதற்காக சொல்லலை, சிந்திச்சு பாருங்கள். நீங்களே எந்த அடிப்படையில் யாசகம் கேட்குறீங்க? இப்போ நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறீங்க, திருநங்கைகளாக ஒரு கூட்டம் நடத்தும் போது டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு ஒரு 10 பேர் யாசகம் கேட்டால் ஒத்துக்குவீங்களா? கைகால் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிட மாட்டியா, இப்படிலாம் பேசுவீங்க, கரெக்டாக பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? எல்லாம் திடகாத்திரமாக இருப்பீங்க. ஒரு பஸ்ஸில் ஏற வேண்டியது, பஸ்ஸில் கை வைக்க, பெண்கள் மேலே கை வைக்க வேண்டியது,
ஆணாக பார்க்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் மீது கை வைக்கிறீங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லையாது? இதில் அநியாயமான விஷயம். உங்களுக்கு தந்தா வாங்கிட்டு போங்க, அதை விட்டுட்டு தரல அப்படிங்கவும் அது சண்டை போடுறது, ஆபாசமாக பேசுறது, அடிக்க வர்றது எந்த வகையில் நியாயம்? இந்த திருச்சியில் கூட அந்த கல்லூரி மாணவி அடிக்கிற விதம் பாருங்க எப்படி இருக்கு. அடிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா இப்படி அடிக்கும் போது அது எந்த அளவுக்கு வேகம் வருது. அப்போ ஆண்களுடைய அந்த சாயல் தான் அங்கே வெளிப்படுது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? பார்த்துட்டு இருக்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு பஸ்ஸுக்குள்ளே ஒரு 15 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் 30 பேர் இருக்கிறாங்கன்னா வேடிக்கை பார்ப்பது ஒரு நல்ல விஷயமா? நம்ம குடும்பத்து பெண்களுக்கு இப்படி நடந்ததுன்னா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்போமா? நம்ம அக்கா தங்கச்சிக்கோ நம்ம அக்காவுடைய பிள்ளைகளோ இப்படி இருக்கும்போது வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்போமா? அப்போ அத்துமீறி நடக்கிறாங்க. தரல அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வயசு பிள்ளை, ஒரு 20 வயசு இருக்கும் அந்த கல்லூரி மாணவிக்கு, யாருக்கு 21 வயசு இருக்கும், அடித்த ஒரு திருநங்கைக்கு யாராக்குரிய 40 வயசு நெருக்கமாக இருக்கும். ஆண்களுடைய அந்த சாயல் தான் இருக்குது. அடிக்கும்போது இத்தனை பேர் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம் இது? அப்போ கூட இருக்கிற தடுக்கக்கூடிய விஷயத்த, ஒரு தீமையை தடுக்கணும்ல, அப்போ தடுக்கக்கூடிய விஷயம் ஏன் பண்ணல? இது பரவலாக நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு துணை நீக்கிறது பஸ் கண்டக்டரும் டிரைவரும். இந்த மாதிரி திருநங்கைகள் வந்து அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறது. ஏன்னா ஒழுக்கங்கெட்ட கண்டக்டர் நிறைய இருக்கிறாங்க, டிரைவர் நிறைய, எல்லாத்தையும் நம்ம சொல்லலை. இப்படி இருக்கிறாங்க. இருக்கும்போது இவங்களோட வந்து ஆபாசமாக பேச வேண்டியது, சிரித்து பேச வேண்டியது, அவங்க மேலே கை போட்டு பேச வேண்டியது. இப்படி இருக்கும்போது அந்த திருநங்கை அத்துமீறி பஸ்ஸுக்குள்ளே நடந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய தைரியம் கூட கிடையாது இந்த கண்டக்டர், பெரும்பாலான கண்டக்டருக்கும் டிரைவர்களுக்கும். அப்போ இதையெல்லாம் வந்து அரசாங்கம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி அத்துமீறி காசை கேட்குறாங்க, கொடுத்தா வாங்குங்க, கொடுக்கல அமைதியாக போய்க்குங்க. இது எந்த அடிப்படையில் ஆபாசமாக பேச, எந்த வகையில் நியாயம்? இது எந்த வகை நியாயம் கிடையாது. இப்போ இந்த 20 நாளுக்கு முன்னாடியும் நடந்தது. அந்த புள்ள போய் புகார் தெரிவிச்சு காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருச்சு அந்த கல்லூரி மாணவி. இந்த புகார் அளித்த அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது நியூஸில் வரணும்ல, அதில் வரதில்லை. அது அதோட முடிஞ்சுது. திருநங்கைகள் சங்கம் இருக்குது, நிறைய நல சங்கங்கள்லாம் இருக்குது, இவங்களை என்ன வேடிக்கை பார்க்குறாங்க தானே. அப்போ இந்த மாதிரி அத்துமீறும் போது இதை கண்டிக்கணுமா இல்லையா? இப்போ யாசகம் கேட்குறத முதல்ல உடல் திடகாத்திரமாக கேட்குறவங்கள தவறான ஒரு விஷயம். சரி, அவங்களுடைய உரிமை விருப்பம் அப்படின்னு விட்டாலும் இது அடிக்கிற அளவுக்கு எங்கே உரிமை வந்துச்சு? அப்போ இதெல்லாம் தடுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். நமக்கு நடந்தால் ஒரு மாதிரியாகும், நம்ம குடும்பத்தினர் உள்ள நடந்தால் ஒரு மாதிரியாகும், வேறு யாருக்கோ நடந்தால் ஒரு மாதிரி நடக்கிறது எந்த வகையில் நியாயம்? இது சரியான விஷயம் இல்லை. எல்லா பஸ் ஸ்டாண்டுகள்லையும் எல்லா ஊர்களையும் பெருமளவு திருநங்கைகள் பஸ்ஸுகளில் ஏறி இந்த மாதிரியான நடவடிக்கை ஈடுபடுறாங்க. ரயில்கள்லையும் இருக்கிறாங்க. கொடுத்தா வாங்குங்க, கொடுக்காட்டி போங்க. இதே சண்டை போடக்கூடிய விஷயம் உங்களுக்கு எங்கேருந்து வருது? அப்போ என்னன்னா இவங்க ஒரு யூனிட்டாக இருக்கிறாங்க, ஒருத்தர் ஏதாச்சும் பண்ணால் ஒரு 50 பேர் வந்துடுவாங்க, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை உருவாக்கி விடுவதன் விளைவு தான் ஒரு உண்மையை சொல்கிறது கூட மக்கள் பயப்படுறாங்க. அப்போ திருநங்கைகளுடைய அந்த நலச்சங்கங்கள்லாம் இருக்குது, சங்கங்கள் இருக்குது, இது வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ காவல்துறையும் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்து, என்ன நடவடிக்கை எடுத்தால் அது நியூஸ்லையும் வர மாதிரி இருக்கும்போது அடுத்த ஒரு திருநங்கைகளும் ஒரு சரியான விஷயத்தை நடவடிக்கை மேற்கொள்ளுவாங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் சும்மா நியூஸில் வருமே தவிர இது தினசரி நடக்கக்கூடிய நடவடிக்கையாக தான் மாறிடும். அதில் காவல்துறையாகட்டும் அரசாங்கமாகட்டும் சரியான நடவடிக்கை எடுக்குமாறு தகுந்த நடவடிக்கை எடுத்து சரியான ஒரு தண்டனை வழங்கினாதான் இதுக்குள்ள தீர்வு வரும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இவங்க என்னமோ கொடுத்து வச்சவங்க மாதிரியும், கொடுக்கலைன்னா ஆபாசமான வார்த்தைகள், பெரிய பெரிய நிறுவனங்களில் போனால் ஆபாசமான வார்த்தைகள் பேசி அங்கே கஸ்டமர் நிறைய நின்றுட்டு இருப்பாங்க, வியாபாரம் பண்ண வந்திருப்பாங்க. இவங்களால வந்து வியாபாரம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக காசை கொடுத்து அனுப்புவாங்க. அந்த காசை கொடுத்து 10 அப்படிங்குவாங்க, ஒரு 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா கொடுத்தா 10 இவ்வளோ கொடுங்கங்குவாங்க. கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே சண்டை போடும்போது நமக்கு வியாபாரம் கெட்டு போங்கிற பயத்திலேயே சில பேர் கொடுத்துருவாங்க. அப்போ இதெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி இந்த மாதிரி அட்டுழியம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் அரசாங்கமே தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுத்தால் இந்த பிரச்சனை தீரும். இல்லை நாம் கண்டுக்காமே போயிடும் அப்படின்னா இந்த நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா இவங்க திருநங்கைகள் வந்து திருந்த மாட்டாங்க. யாருக்குமே திருநங்கைகள் இல்லை, யாருமே ஒரு தவறு செய்யும் போது அந்த தவறுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கும்போது தான், அல்லது அல்லாஹ்வுடைய பயம் வரும்போது திருந்துவாங்க. இது எதுவுமே அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, படைத்தவனை பற்றி பயமும் இல்லை, தகுந்த தண்டனையும் இல்லை. அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக தான் சில தீமைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி திருநங்கைகள் விஷயம் தகுந்த நடவடிக்கை எடுக்குமா அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம்.